ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்தில் தேர்ட் டேர்மில் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தாவர வளங்கள். இயற்கையில் வந்து நிறைய தாவர வளங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மனிதர்களோட அந்த உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் வந்து மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வியல் தேவைகளுக்கு நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ தாவரங்கள் வந்து மனிதர்கள் வந்து சார்ந்திருக்கதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் சமன்பாட்டினை பேணுதல், வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் தயாரித்தல், வணிக பயன்பாடு, இதுக்காகவும் நம்ம வந்து தாவரங்கள் வந்து சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தாவரங்களோட வேறு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, தாவரோட பொருளாதார வளங்களை தாவரங்கள் அளிக்கின்றன. நாட்டுக்கு பெருமளவு பொருளாதார வளங்களை கொடுக்குதான். என்ன அப்படி பொருளாதார வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தினையும் தாவரந்து கிடைக்கும் பொருட்களையும் பெருமளவில் சார்ந்துள்ளது நாடோட பொருளாதாரம் அப்படின்றது. சரியா, இந்த மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல்னு சொல்லுவாங்க. தாவரங்கள் மூலமா என்னென்ன பொருளாதாரம் கிடைக்குதோ அதை பற்றி படிக்கிறது. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு பிளஸ் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல். சரியா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தெரியும் அரிசி, கேழ்வரகு, கம்பு போன்ற தானியங்கள் தான் உணவாக வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சிகள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் பல இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா தானியங்களோட எச்சங்களும் வடிவுகளும் கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. ரைட்டா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பார்க்கணும்னா தாவரங்களை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, தாவரங்களோட பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாட்டோட அடிப்படையில் உணவு தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி 4 டைப்பாக பிரிக்கலாம். உணவுக்காக பயன்படக்கூடியது, இன்னொன்று நறுமணத்துக்காக பயன்படக்கூடியது, அப்புறம் மருத்துவத்துக்காக பயன்படக்கூடியது, ப்ளஸ் நாருக்காக பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி 4 டைப்பாக பிரிக்கலாம் தாவரங்களை. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படின்னு என்னது, உணவு தாவரம் முதல்ல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை உணவின் வழியாக வழங்கக்கூடியது. அலங்கார தாவரம்னா அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும். மரக்கட்டை தவறும் தாவரங்கள் அப்படின்னா மென்கட்டைகள், வன்கட்டைகள் தரக்கூடிய தாவரங்கள். சரி, அடுத்த நார் தாவரம்னா நெசவுக்கு பயன்படுத்துவாங்க, கயிறு திரிக்க, மெத்தை தயாரிக்க. ஸோ இந்த நார் வந்து பயன்படுத்தக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நறுமண தாவரங்கள்லாம் உணவுக்கு நறுமணம் விட்ட, சுவையூட்ட, நிறமூட்ட உதவும் பொருட்களை தரும். மருத்துவ தாவரங்கள் நோய் கிருமி எதிராக வேதிக்கூட்டு பொருட்களை வந்து உள்ளடக்கியிருக்கும். நோய் கிருமி அகைன்ஸ்டாக போராடக்கூடியது. அடுத்து விலங்கு தாவர இடைவினைகள். விலங்குகளுக்கும் தாவரத்துக்கும் என்ன ஒரு வினை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான இயற்கையான தொடர்புகள் பொருளாதார ரீதியில் பயனளிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு மழை பொழியவும் அதான் செடிகளை தான் என்ன பண்ணுவோம், மழை பொழின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான மரக்கட்டை தரும் தாவரங்கள், அலங்கார தாவரங்கள் அப்படின்னு சொல்லி 6 டைப்பாக பிரிக்கிறாங்க. 4 இல்லை, சரி 4 இல்லை, மொத்தம் என்ன, மரக்கட்டை தரும் தாவரங்கள், அலங்கார தாவரங்கள் சொல்லி 6ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல உணவு தாவரங்கள் பார்ப்போம். சரியா, மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன. ஏன்னா தாவரங்கள் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உணவு தாவரங்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு உணவு தரும் தாவரங்களை உணவு தாவரம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தாவரங்களோட எந்த பகுதி நமக்கு வந்து பயன்படுதோ அந்த பகுதியை வச்சு பிரிப்பாங்க. இப்போ சொல்ல தாவரத்தோட வேர் வந்து நமக்கு உணவாக இருக்கும். சில தாவர தண்டு, இலை, விதை, காய், கனி இதெல்லாம் உணவாக எடுத்துக்கிறோம். சரி, அப்போ உணவு தாவரம் நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம். காய்கறிகள் எது, தானியங்கள் எது, பருப்பு வகைகள் எது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ரைட்டா, அது மாதிரி நம்ம காப்பி, டீ, சர்க்கரை, எண்ணெய் இதையுமே நம்ம என்ன பண்ணால் தாவரத்தில் எந்த எடுக்கிறோம். சரியா, இப்போ காய்கறிகளில் பார்க்க போகிறோம். காய்கறிகளோட பாகங்களை வச்சு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேரில் உணவு செய்வோம். பீட்ரூட்டு, கேரட்டு, இது இல்லாமல் முள்ளங்கி. பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காய்கறிகளில் வரக்கூடியது. ரைட்டாக, வேர்களில் வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இலைகளில் உணவு சமைக்கக்கூடிய தாவரங்கள். இதுவும் காய்கறி தானே. இலைகளும் கீரை, முட்டைகோசு, கருவேப்பிலை இது எல்லாமே இலை தான். முட்டைகோசு, கருவேப்பிலை, கீரை இது எல்லாமே இலைகள். அடுத்து தண்டில் உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கிழங்குல வந்துடும் எல்லாமே. இதெல்லாம் தண்டுகள். மலர் அப்படின்னா வாழைப்பூவும் காலிஃப்ளவரும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மலர்களில் உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள்.
அடுத்த கனிகள் அப்படின்னா நமக்கு தெரியும், நெல்லிக்கனி, கொய்யாக்கனி. ரெண்டுமே கனி தான் சொல்லுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தானியங்கள். ஏன்னா 3ஆ பிரிச்சாங்க. காய்கறி, தானியம், பருப்பு வகைன்னு. காய்கறி பார்த்தாச்சு. இப்போ தானியங்கள் பார்க்க போகிறோம். தானியங்கள் வந்து பார்த்தோம்னா, தானியங்கள் அப்படின்றது புல்வகை தாவரங்கள் தான் தானியங்கள்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நெல்லே ஒரு தானியம் தான். சரியா? நெல் நம்ம சாப்பிட்றோம்ல, அதுவே ஒரு தானியம் தான். அதான் புல்வகை தாவரங்களே விளைவிக்கப்படும் உணவுப் பொருள்னு சொல்கிறாங்க. நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை இது எல்லாமே புல்வகையை சேர்ந்தது தான். நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு எல்லாமே திணை. இது எல்லாமே என்ன அப்படின்னா தானியங்களை சேர்ந்தது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பருப்பு வகை. பருப்பு அவரம் பருப்பு தாவரத்துலாம் சொல்லுவோம்ல, ஸோ அதை சொல்கிறாங்க. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உண்ணக்கூடிய விதைகளே பருப்பு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பருப்போட விதையை தான் நம்ம சாப்பிட முடியும். ரைட்டா? இப்போ பாருங்க, அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகளே பருப்புகள்னு சொல்கிறாங்க. ரைட்டா? பருப்புகள் கனி உரையினுள் வளர்கின்றன. அது கனிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ விதை தான். விதையை தான் நம்ம சாப்பிட்றோம். சரியா? அப்படி என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, பச்சைக்கடலை, பச்சைப்பயிறு. கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் விதை தான். சரியா? பச்சைப்பயிரும் விதை தான், கொண்டக்கடலையும் விதை தான். இதுதான் வந்து பார்த்தோம்னா என்ன தாவரம்னு சொல்கிறாங்கன்னா பருப்பு வகை தாவரங்கள்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ப்போம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த மாதிரி உலக அளவில் வந்து கனிகள் மற்றும் காய்கள் உற்பத்தியில் இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. ரைட்டா? ஸோ செகண்ட் பிளேஸு. கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா வந்து 2ஆம் இடத்தை பெறுகிறது. இதுவே கொஸ்டினை கேட்பாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு சீனா தான் இருக்கும். சரியா? 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தான் கனிகள் மற்றும் காய்கறிகள் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா நறுமண தாவரங்கள். அதாவது வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு நறுமணம் ஊட்ட பயன்படுகின்றன. அதாவது வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து. ரைட்டா? வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு நறுமணம் ஊட்ட வேண்டும். அப்படி என்ன நறுமணம் ஊட்டுவோம்னா தாவரத்தோட மரப்பட்டை, வேறு, இலை, மலர்கள், தண்டுகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டியாகவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருளை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. இது நறுமண தாவரங்களோட பயன்கள். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? உலக உணவு தினம் அக்டோபர் 16. அப்போ செப்டம்பர் 16 என்ன தினம் அப்படின்னா ஓசோன் தினம். சரியா? கம்பேரிட்டிவாக படிச்சுக்கணும். செப்டம்பர் 16 ஓசோன் தினம், அக்டோபர் 16 உணவு தினம். சரியா? 16 அப்படியே நான் வச்சுக்கோம். அடுத்து பார்ப்போம். ஏன் இந்த உலக உணவு தினம் கொண்டாடுறாங்கன்னா அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவோட தேவையும் வலியுறுத்தி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தை கொண்டாடுகிறதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கு உலக உணவு தினத்துக்கு. அக்டோபர் 16. அடுத்து இந்த நறுமண பொருட்களை இந்திய நறுமண பொருட்கள் மட்டும் சொல்றாங்க. நறுமண பொருட்கள் நிறைய இருக்கு. இந்தியாவில் என்ன மாதிரியான நறுமண பொருட்கள் வந்து விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி விதை, மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய், லவங்கப்பட்டை இது எல்லாமே வரும். சரியா? வாசனை தரக்கூடியது எல்லாமே ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, ஜீரகம், கொத்தமல்லி விதை, அப்புறம் மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய், லவங்கப்பட்டை இது எல்லாமே நறுமண தாவரங்கள் தான். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ தாவரங்கள். சரியா? நம்ம சுற்றி காணப்படும் தாவரங்களில் சில தாவரங்களை வந்து நோய்களை குணப்படுத்தும். ஸோ இதான் நான் சொல்லுவோம்னா மருத்துவ தாவரங்கள்னு சொல்லலாம். நோய்களை குணப்படுத்தக்கூடியதை மருத்துவ தாவரம்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புண்ணு, வெட்டுக்காயம், சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இந்த நோய்களாம் குணப்படுத்தக்கூடியது. சரியா? சில தாவரங்கள் சில வகையான வேதி கூட்டுப் பொருட்கள், பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் சில நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்றன. மருத்துவ தாவரங்களையும் பல்வேறு மருத்துவ தாவரங்கள் அடையுள்ள இவை மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. அதாவது மருத்துவ தாவரங்கள்ல பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால மருந்துகள் தயாரிக்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா தாவரங்களை பயன்படுத்துவாங்க. சரியா? இப்போ அப்படி என்ன நோயை வந்து தீர்க்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெல்லிக்காயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கு. அதாவது ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மடங்கு விட்டமின் சி இருக்கு. சரியா? 20 மடங்கு விட்டமின் சி எதில் இருக்குன்னா நெல்லிக்காயில் தான் இருக்கும். நெல்லிக்காய்ன்றது நமக்கு தெரியும் ஒரு கனி. சரியா? அதான் வைட்டமின் சி சத்து குறைவால் வரும் ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயன்படுது. அப்போ விட்டமின் சி குறைபாட்டினால வரக்கூடிய நோய் ஸ்கர்வி. இப்போ விட்டமின் சிக்காக பயன்படக்கூடியது தான் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் அப்படின்றது. சரியா? இது நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி அப்படின்னா நமக்கு தெரியும் சளி தான். சளி, இருமல் அதுதான் தெரியும். அப்போ துளசியோட இலையையும் சாப்பிடுவோம், ப்ளஸ் வந்து விதையும் போட்டு சாப்பிடுவோம். சரியா? இருமல், சளி, மார்பு சளி,
மூச்சுக்குழாய் அலர்ஜியை குணப்படுத்த. ஆனால் இருமல் சளி வந்துச்சு அப்படின்னாலே அது மூச்சுக்குழாய் அலர்ஜி வரும். ஸோ அதை சரிப்படுத்துறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோத்துக்கத்தாழை. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசியில் கேட்டிருந்தாங்க. பிசி 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த 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 இடத்த நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். சோற்றுக்கற்றாழை, அதாவது சதைப்பற்றுள்ள இலைகளை தான் அதில் பயன்படுத்தும் சோத்துக்கத்தாழையில். இந்த சோத்துக்கத்தாழை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா தோல் எரிச்சலை குணமாக்குறது. இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தோல் எரிச்சல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சோத்துக்கத்தாழை அப்படின்றது தோல் எரிச்சலையும் காயத்தை குணப்படுத்த, மலமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, குடல் புண்ணையும் குணப்படுத்த. அப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா வயிறு தொடர்பாக தான் வருது. மலமிளக்கியா வயிற்றுல இருக்கிற காயத்தை குணப்படுத்துறதுக்கு, தோல் எரிச்சலை கம்மி பண்ணுறதுக்கு, குடல் புண்ணை குணப்படுத்துறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோத்துக்கத்தாழை தான் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வேப்ப மரம். வேப்ப மரம் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு கிருமிநாசினி தான் முதல்ல, அப்புறம் தோல் நோய்களுக்கு மருந்தா ரெண்டுமே வரும். வேம்பு அப்படின்னா கிருமிநாசினி தான் முதல்ல, அப்புறம் தோல் நோய்களுக்கு பயன்படும். வேம்போட மரப்பட்டை, இலை, அப்புறம் விதை இதெல்லாம் அரைச்சி தான் நம்ம தடவும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மஞ்சள்ன்றது பார்த்தா தலைக்கீழ் தண்டு. சரியா? மஞ்சள்ன்றது தலைக்கீழ் தண்டு. மஞ்சள் அப்படின்னாலே அது கிருமிநாசினி, காயம்பட்ட இடங்களே தொற்று ஏற்படாமல் இருக்க. நமக்கு அடிபட்டுனாலே என்ன பண்ணுவோம்னா மஞ்சளை தான் வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அடிப்பட்ட இடத்துல தொற்று ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க. ப்ளஸ் கிருமிநாசினி வீடுகள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் தெளிச்சு விடுவாங்க. கிருமிநாசினியாகவும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வேம்பையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருமிநாசினியாக பயன்படுத்தலாம். சரியா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இது மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. ஏன்னா சோத்துக்கத்தாழை ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? வயிறு தொடர்பா ப்ளஸ் வந்து தோல் எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் தாவரங்கள். சரியா? அடுத்து நார் தாவரங்கள். எந்த தாவரங்கள் வந்து நமக்கு தேவையான நார்கள் பெயர்படுகிறோம் அதை வந்து நார் தாவரம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நூல் தயாரிக்கிறதுக்கு, கயிறு திரிக்கிறதுக்கு, துணிக்கு, காகிதம் போன்றவை தயாரிக்க பயன்படுகின்றன. இத்தகைய நார்கள் இயற்கை நார்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாவரங்கள்ன்றதே இயற்கையாக தானே வளருது. அப்போ காகிதம் தயாரிக்க கூட நார்கள் தான். இது இம்பார்ட்டன்ட். நூல், கயிறு, துணிக்கு ப்ளஸ் காகிதம் போன்றவை தயாரிக்க நார்கள் இயற்கை நார்கள் எனப்படுகின்றன. நார் தாவரங்களை பயன்பாட்டின் அடிப்படையிலும் தாவரத்தின் எப்போதிலிருந்து நார் கிடைக்கிறது என்ற அடிப்படையிலும் பின்வருமாறு பிரிக்கலாம். இப்போ பயன்பாட்டின் அடிப்படையில் நம்ம பிரிக்க போகிறோம். சரியா? பயன்பாட்டோட அடிப்படையில் நெசவு நார்கள், துணி நெய்ய உதவும் நார்கள், பருத்தியை வச்சு தான் நம்ம துணி நெய்வோம். அப்போ நெசவு நார்கள். சரியா? ஏன்னா துணி நெய்ய உதவக்கூடிய நார்கள் தான் என்னது அப்படின்னா பருத்தி. அப்போ நெசவு நார்கள்னு சொல்லுவோம். அப்புறம் கயிறு நார்கள், கயிறு தயாரிக்கிறதுக்கு, கயிறு தயாரிக்க உதவக்கூடிய நார்கள் தென்னை மரத்தை நார்ல இருந்து என்ன பண்ணோம்னா கயிறு தயாரிப்போம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெசவு நார்கள் அப்படின்னா பருத்தி. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிரப்பும் நார்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மெத்தைகள் தயாரிக்க இது வந்து உதவும். நிரப்பு நார்கள்லாம் பஞ்சு தான், இலவமஞ்சு தான் என்ன பண்ணோம்னா நிரப்பும் நார்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து கிடைக்கப்பெறும் தாவர பாகங்கள்லேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸை வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா விதை எடுத்துட்டோம் அப்படின்னா பருத்தி தான். பருத்தியோட விதையிலேருந்து தான் நம்ம இது பண்ணுவோம். சரியா? அப்போ விதைகளின் மேற்புற தூவி நார்கள், விதைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார்களை வச்சு தான் என்ன பண்ணுவோம் பருத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தண்டு வந்து பார்த்தோம்னா தண்டிலை நார்கள், தண்டு தான் ஆளி சணலோட அந்த தண்டு மேலே இருக்கக்கூடிய நார்களை பயன்படுத்தும். இப்போ ஆளி சணலும். இலை நார்கள் அப்படின்னா கற்றாழை இலை நார்கள். அடுத்து உரிமட்டை நார் அப்படின்னா தேங்காய் தான். மட்டை அப்படின்னா உரிமட்டை நார்னாலே தேங்காய் தான். இது மேட்சில் கேட்கலாம். இப்போ மேட்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா விதைகளோட மேற்புற தூவி பருத்தி, தண்டு மற்றும் தண்டிலை, ஆளி சணல், இலைநார்கள் அப்படின்றது என்னது கற்றாழை. அதாவது இலையில இலை கற்றாழை, உரிமட்டனாலே தேங்காய். அப்புறம் இது மட்டும் நம்ம படிச்சா போதும். தண்டு தண்டிலை மட்டும் அந்த ஆளி சணல்னு சொல்றாங்க. அடுத்து நூல் இலையிலிருந்து நூலை உருவாக்கக்கூடிய முறை வந்து நூல் நூற்றல்னு சொல்லுவாங்க. நூல் நூற்றல்னா என்னன்னு கேட்கலாம். நூல் இலையிலிருந்து நூலை உருவாக்கக்கூடிய முறை நூல் நூற்றல். அடுத்து சணலை பத்தி பார்த்தாகணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஒடிஷா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா அங்கே 7 மாநிலங்கள் சணல் பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம் மட்டுமே சணல் உற்பத்தியில் முதலிடம். சரியா? சணல் உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். கிட்டத்தட்ட 50% வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட். சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம். இப்போ மரக்கட்டை தரும் தாவரங்கள். மரக்கட்டை தாவரம்னா வீடு கட்டுறதுக்கு மரப்பொருளை தயாரிப்பது மரக்கட்டைகள் தாவரங்கள்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க மரக்கட்டை எடுப்பாங்க. மரக்கட்டையோட நீடித தன்மை, அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக பயன்பாடுகளுக்கு நாம் மரக்கட்டைகளே பயன்படுத்துகிறோம். சரியா? அதான் வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமையை பொறுத்து, அதன் வலிமை மற்றும் அடர்த்தியோட அடிப்படையில் வன்கட்டைகள்னு சொல்லுவாங்க, மென்கட்டைகள்னு சொல்லுவாங்க. மென்கட்டைகள் அப்படின்னா மென்மையாக இருக்கக்கூடியதா இது. வன்கட்டைகள் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? அதான் சொல்கிறாங்க. முதல்ல வன்கட்டைகள் பார்ப்போம்.
வன்கட்டைகள் அப்படின்றது நிலவாழ் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களிலிருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. இதான் கேட்பாங்க. வன்கட்டைகள் எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல தான் தருவாங்க. சரியா? ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரத்தில் ஒன் ஆஃப் த டைப்பு. ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்றது மூடிய விதை தாவரம். மூடிய விதை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது வந்து பார்த்தோம்னா வன்கட்டைகள் அப்படின்னா ரொம்ப உயர்தரமானது. உயர்தர மர சாமான்கள், நாட்காலிகள், மேல் கூரைகள், மர கட்டுமானங்கள் வன்கட்டையினே பயன்படுத்தி, அதாவது தேக்கு பலா. தேக்கு பலா அப்படிங்கிறது மூடிய விதை தாவரம். ஸோ மூடிய விதை தாவரம் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம். சரியா? ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா திறந்த விதை தாவரம். ஸோ அது வந்து மென்கட்டைகளாக தான் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் எடுத்துக்குவோம், மாமரம். தேக்கு எடுத்துக்குவோம், பலாமரமே எடுத்துக்கலாமே. பலாமரத்தில் பலான்றது உள்ளதான் விதை இருக்கு. அப்போ அது மூடிய விதை தாவரம் தான். அப்போ மூடிய விதை தாவரம் எல்லாமே வன்கட்டைகளில் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். வன்கட்டை அப்படின்னா பூக்கும் தாவரத்தில் ஒன் ஆஃப் த டைப் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம். சரியா? அப்போ இந்த தேக்கு பலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா? தேக்கு பலா ஞாபகம் வச்சுட்டா போதும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வன்கட்டைகள்னு சொல்லலாம். அடுத்து மென்கட்டைகள். இவை பொதுவாக பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பெர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூடிய விதை தாவரம். இது வந்து திறந்த விதை தாவரம். திறந்த விதை தாவரம். சரியா? நம்ம 6th படிச்சிருப்போம் மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம்னு. ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு திறந்த விதை தாவரம். ஸோ இங்கேருந்து பெறப்படுகிறது. சரியா? ஒரு சில ஆஞ்சியோஸ்பெர்ம் என்ன பண்றது மென்கட்டையில கொடுக்குறாங்க. இவை பொதுவாக ஒட்டுப்பலகைகள், பிளேவுட் இருக்க பிளேவுட்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஸோ அந்த பிளேவுட்ஸ்லாம் வந்து மென்கட்டையில இருந்து தயாரிப்பாங்க. பிளேவுட்ஸு, மரப்பெட்டி, நடுத்தரமான இடத்தை கொண்ட பலகை, தாள். இது இம்பார்ட்டன்ட். தாள் அப்படின்றதும் என்னது இதுல என்ன தயாரிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து கடம்பு பைன். தாள்னா இதுதான் மென்கட்டைகள் தான். சரியா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மரக்கட்டையிலிருந்து மெல்லிய தாளாக சீவி எடுக்கப்படுகின்ற மர தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒட்டி உருவாக்கப்படுறதே ஒட்டுப்பலகை, பிளைவுட். ரைட்டா? பிளைவுட்ன்றது ஒரு வகை கூட்டு மரப்பொருள், தனி பலகை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு மரப்பலகை பிளைவுட் அப்படின்றது. ரைட்டா? பார்த்துருப்போம் கடைகள். இதுல இருந்து ஒவ்வொன்றா ஒட்டி தான் வச்சிருப்பாங்க. அடுத்து அலங்கார தாவரங்கள். இது அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்களை அலங்கார தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இருக்கு. அதான் மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையோட ஒரு முக்கிய பிரிவு. ஏன்னா அலங்கார தாவரன்றது என்னது மல்லிகை, ரோஜா, ஜெவந்தி இதெல்லாம் தான் சொல்லுவோம். ரைட்டா? வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த செம்பருத்தி இதெல்லாம் வந்து இது எல்லாமே அழகு தாவரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து வேற எதுவும் வேணாம். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான உறவு முறை பார்ப்போம். விலங்கு தாவர இடைவினைகள். விலங்குகள் தங்களது உணவு, வசிப்பிடம் உள்ளிட்ட தேவைகளுக்கு தாவரங்களை சார்ந்திருக்கு. இந்த தொடர்பான விலங்குகள் மட்டுமின்றி தாவரங்களும் பயனடைன. அப்படி என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டுப்புழு இருக்குல்ல, பட்டுப்புழு அப்படின்றது மல்பெரி இலைய உணவா எடுத்துக்கிட்டு மல்பெரி தாவரத்துல வசிக்குது. ஒரு புழுவிற்கும் தாவரமான இந்த தொடர்பு பொருளாதார நமக்கு வந்து பட்டு கிடைக்கும். சரியா? பட்டுப்புழு என்ன பண்ணுவோம், பட்டு அந்த இலையை சாப்பிடும். இலையை சாப்பிட்டு நமக்கு வந்து பட்டு கிடைக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அது நமக்கும் பயன் தருதுன்றாங்க. தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கை விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகளுக்கு மிக முக்கியமா அவசியம்ன்றாங்க. தாவரோட அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது என்னது விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகளின் பங்கு மிக முக்கியம். ஏன்னா தன்மகரந்த சேர்க்கைன்றது தாவரம் தானா பண்ணிருக்கும். அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது ஒரு பூச்சியோ இல்லை ஒரு பறவையோ பண்ணக்கூடியது. மலர்களில் பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் மனம், தேன் ஆகியவை பூச்சிகளை ஈர்க்கின்றன. ஒரு பூவிற்கும் மற்றொன்று பூவிற்கும் இப்பூச்சிகள் செல்லும் போது தங்கள் உடலில் உள்ள மகரந்த தூள்களை விட்டு செல்கின்றன. இதனால் மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்கறிகள், பழங்கள் உருவாகின்றன. இது அந்த ஓசனிச்சிட்டு. இந்த ஓசனிச்சிட்டு தான் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை முக்கியமான காரணம். அயல் மகரந்த சேர்க்கை. சரியா? அயல் மகரந்தத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஓசனிச்சிட்டு. சிறந்த விளைச்சலை பெற இத்தகைய அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளையும் பறவைகளையும் பாதுகாத்தல் அவசியம். தேனீக்கள், இது இம்பார்ட்டன்ட். தேனீக்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதோடு தேனையும் நமக்கு அளிக்கிறது. தேனியும் பண்ணும். அது மாதிரி கடல்ல பவளப்பாறைகளில் வாழும் பாசிகளும் தாவரங்களும் பெரும்பான்மையாக மீன்களின் உணவாக இருக்கு. அந்த பகுதியில மீன்பிடி தொழில் அதிகமா நடக்கும். பவளப்பாறையில இருக்கக்கூடிய பாசிகளையும் தாவரங்களையும் அந்த மீன் சாப்பிடும் போயிட்டு. அப்ப அந்த இடத்துல மீன்பிடி தொழில் நல்லா நடக்குன்றாங்க. பல்வேறு தாவரங்களின் விதைகள் பரவ விலங்குகளும் பறவைகளும் முக்கிய பங்காற்றுகின்றது. பறவையோட வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்கள் விதைகளின் மேலுரையை மிருதுவாக்கி அவற்றை எளிதாக முளைக்கத்தக்கதாக மாற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அது தாவரங்களோட பிற பயன்பாடுகள். மண் வளத்தை பாதுகாக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் மண் வளத்தை வந்து அதிகரிக்கின்றன. தாவர இலைகள், மலர்கள் மற்றும் பிற பாகங்கள் மண்ணில் உதிர்கின்றன. இவை மண்ணில் சிதைவடைந்து வளமான மக்கிய உரத்தை உருவாக்கின்றன. மக்கிய உரமானது மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்கிறது.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீல பச்சை பாசி, பாக்டீரியா, சூடாமோனஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்துக்கு உதவுது. என்ன அப்படின்னா நீல பச்சை பாசி, பாக்டீரியா, சூடாமோனஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரிக்குது. ஏன்னா தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனு அதாவது மண்ணில் வந்து கொண்டு வருது. அப்புறம் மண் அரிப்பை தடுக்கணும். அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் வேர்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன. நீர் பாயும் போது நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள வளமான மண் அடித்து செல்லப்படுகிறது. இத்தகைய இடங்களை தாவரங்களை வளர்ப்பது மண் அரிப்பு ஏற்படுகிறது. தாவரத்தை வளர்த்தோம் அப்படின்னா என்னது மண் அரிப்பு தடுக்கப்படும். அவ்வளவுதான். உயிரி எரிபொருள். சில தாவரங்கள் உயிரி எரிபொருளாக வளர்க்கப்படுகிறது. இங்க கொடுத்திருப்பாங்க. அவை நச்சுத்தன்மை கொண்டவை. இது தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவது. இப்ப காட்டாமனுக்கு தாவரங்கள் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சர்க்கரை ஆலை கழிவுகள். சரியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாலாக்கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மூட்டு முடக்குவாதம் சொல்லுவாங்க. மூட்டு முடக்குவாதம் அப்படின்றது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கான மருந்தினை பாலாக்கீரையிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா, மூட்டு முடக்குவாதத்துக்கு மருந்து எங்க இருக்கு அப்படின்னா பாலாக்கீரையில இருக்கு. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்காங்கன்னா லக்னோல இருக்காங்க. சரியா, நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியிருக்காங்க. நானோ உருவாக்கம் அப்படின்னா 10⁻⁹ இந்த உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கிறதா சொல்றாங்க. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கு. அவங்க தான் பாலாக்கீரையில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அடுத்து ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து தான் ரப்பர் தயாரிக்கப்படுகிறது. ரப்பர் மரத்துல இருக்கிற பால் வச்சா நம்ம ரப்பர் பண்ணுவாங்க. ரப்பர் என்னது வாகன சக்கரங்கள், மின்கம்பிகள், இருக்கைகள் தயாரிப்ப பயன்படும். இயற்கை நெகிழிகள் தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இது இம்பார்ட்டன்ட். இயற்கை நெகிழி தாவரத்திலிருந்து தயாரிப்பாங்க. இவை உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடியவை. இது இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ரப்பர் எடுக்கிறது. சரியா, அடுத்து வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. இந்திய விவசாயிகளின் பயிர் வளர்ச்சியை பெருக்க யூரியாவை தான் நம்ம உரமா பயன்படுத்துவோம். யூரியாவை பயன்படுத்தி வருகின்றன. வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா இது என்ன அப்படின்னா நைட்ரஜனை மெதுவாக வெளியிடுவதால் தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜன் எடுத்துக்கொள்கின்றன. யூரியாவினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பும் குறைகிறது. இது இம்பார்ட்டன்ட். சரியா, வேற என்னன்னு பார்ப்போம். அடுத்த நினைவில் கொள்கையை தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதையும் மாற்றுவோம். மனிதர்கள் உணவு இருப்பிடம் மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வியல் தேவைகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்துள்ளனர். மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையான தொடர்பு அப்படின்றது தாவரங்களோட பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல். இதெல்லாம் அப்படியே ஒரு லைன்ல கூற்று எடுத்து வச்சிருவாங்க. மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன. நமக்கு உணவு தரும் தாவரம்னா உணவு தாவரம் சொல்லுவோம். அது மாதிரி அவர குடும்பத்தை சேர்ந்த உண்ணக்கூடிய விதையை தான் என்ன சொல்லுவோம்னா பருப்புன்னு சொல்லுவோம். அடுத்து நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டியாகவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருளை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சில தாவரங்களில் காணக்கூடிய சில வகையான வேதிக்கூட்டு பொருட்கள் பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் சில நோய்க்கிருமிகளுக்கு எதிராக சிறப்பாக செல்கின்றன. இந்த தாவரத்தை மருத்துவ தாவரம் சொல்லுவோம். அப்புறம் நார்கள் பயன்பாட்டோட அடிப்படையில் எப்படி இருப்போம்? நெசவு நார்கள், கயிறு நார்கள், நிரப்பும் நார்கள். நெசவு நார்கள் அப்படின்னா பருத்தி, கயிறு நார்கள் அப்படின்னா சணல், கயிறு நார்கள் சணல் தண்ணியும் சொல்லலாம். சரியா, அடுத்து நிரப்பும் நார்கள் அப்படின்னா லவ் மச்சு. வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள், மென்கட்டைகள் பிரிக்கலாம். மென்கட்டைகள் அப்படின்றது ஜிம்னோஸ்பெர்மங்கள்ல வரும். வன்கட்டைகள் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வரும். அழகியல் காரணங்களாக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள். விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையேயான இயற்கையான தொடர்புகள் பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுகின்றன சொல்லி முடிக்கிறாங்க.